ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 முறை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பாகு காய்ச்சிடலாம். பாகு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கட்டி வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்தால் போதும். பாகு பதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம காய்ச்சி வச்ச பாகை வடிகட்டி எடுத்துக்கோங்க. மண்ணு தூசி அது இருக்கும், அதனால வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் நான் ஒரு தேங்காவை பொடிச்சிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த துருவன தேங்காய் 1.5 கப் அளவுக்கு இருக்கு. அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இந்த பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு திரண்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ இது கூட சர்க்கரையில ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதுல இருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்ட பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே ஆற வச்சிடுங்க. ஆறட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்து 1.5 மணி நேரமா நல்லா ஊறிட்டு இருக்குது. பாருங்க, நல்லா ஊறி உப்பி வந்திருக்குது பாருங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ஊத்திர வேண்டாம். அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போறோம். இப்போ வடிகட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல உளுந்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வடிச்சு வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா நைஸா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தா போதும். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு கரையிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அடிச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ தேங்காய் பூரணமும் நல்லா ஆறிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆறிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப பெரிய சைஸும் இல்லாம ரொம்ப சின்ன சைஸும் இல்லாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இந்த பூரணத்தை உருண்டைகளா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ மாவும் ரெடியா இருக்குது, பூரணமும் ரெடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாவுல போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில டிப் பண்ணி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா கையிலையும் இந்த உருண்டைகளை முக்கிட்டு எடுத்து எண்ணெயில போட்டு செய்துக்கலாங்க. இப்போ பக்கத்துலயே நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். நல்ல எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைகளா மாவுல முக்கி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துட்டு நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வித்தியாசமா உளுந்து மாவுல இந்த மாதிரி தேங்காய் பூரணத்தை வச்சு போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாரி எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சுட்டோம் பாருங்க. ஒண்ணு எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. மேல நல்லா சாஃப்ட்டாவும், உள்ள நல்லா புசு புசுன்னும் சாப்பிடறதுக்கு அவ்ளோ அருமையா இருக்குங்க. இந்த தேங்காய் பூரணம் ஜூஸியா சாப்பிடறதுக்கே பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நெறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.